ரெட் சல்யூட் டு காம்ரேட் K.S. வாசன். வாசனுக்கு வீர வணக்கம். அமரர் K.S. வாசனுக்கு வீர வணக்கம். வாழிய வாழிய வாழியவே, வாழிய வாழிய வாழியவே, K.S. வாசன் புகழ் வாழியவே. முதல் எம்எல்ஏ சிபிஐக்கு எம்எல்ஏ இருந்திருக்கலாம், ஆனால் தங்கவேலுக்கு முதல் எம்எல்ஏ. கர்நாடக சட்டமன்றத்தில் குரல் எழுப்பிய முதல் குரல் கொள்ளுபவர்கள் எல்லா அரசியல் கட்சியை சார்ந்தவர்களும் இன்றைக்கு அமரர் K.S. வாசன் அவர்களை ஏற்றுக்கொண்ட ஒரு வரலாறு கர்நாடக வரலாற்றில் இன்றைக்கு முதல் ஒரு கம்யூனிஸ்டினுடைய சட்டமன்ற பிரதிநிதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பெருமை அவருக்கு இருக்கிறது. அதே சமகாலத்திலே கோலார் தங்கவயலில் 2 முதல் எம்எல்ஏக்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். பொது தொகுதியிலே அமரர் K.S. வாசன், ரிசர்வ் தொகுதியிலே மரியாதைக்குரிய தலைவர் சாமிதுரை அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு வரலாறு. தங்கவயலிலே 2 முறை 2 சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்ற ஒரு வரலாறு. இப்படிப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க தலைவர்கள் போனதனுடைய விளைவு கர்நாடகாவிலே பல தொழிலாளர் சார்ந்த சட்டங்கள், தங்கவயல் மக்கள் நலனை சார்ந்த சட்டங்கள் எல்லாம் இன்றைக்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய காலகட்டத்திலே அமரர் K.S. வாசன் காலகட்டத்தில் எப்படிப்பட்ட ஒரு அரசியல் சூழ்நிலை இருந்ததோ அந்த சூழ்நிலையை மீண்டும் ஏற்படுத்தப்பட வேண்டிய ஒரு கடமை இளம் தலைமுறைக்கு இந்த தலைவர்களுக்கெல்லாம் இருக்கிறது. அதனுடைய ஒரு அங்கமாக இன்றைக்கு சேவ் KGF யுனைடெட் ஃப்ரண்ட் என்கின்ற ஒரு அமைப்பு இன்றைக்கு செயல்பட்டு வருகிறது. அந்த அமைப்பினுடைய நோக்கங்கள் கூட அதேதான். இந்த தங்கவயலிலே இன்றைக்கு தொடர்ந்து மறைக்கப்பட்ட பல விஷயங்களை, பாதுகாக்கப்படப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் இன்றைக்கு நாம் குரல் கொடுத்து வருகின்றோம். இந்த நன்னாளில் ஒரு வரலாறு, இன்றைக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு வரலாறு, இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு இந்த நிகழ்ச்சி அமைந்திருக்கிறது என்று சொல்லி அமரர் K.S. வாசன் என்ன நினைத்தார்? வெறும் ஒரு வெள்ளை வேஷ்டி, ஒரு சட்டை, அந்த மைசூர் பீடி கட்டு, கடைசியில ஒரு சொத்து இல்ல, அவருக்குன்னு எந்த விதமான இதுவும் இல்லை. ஆனா அவர் உயர் வகுப்பை சார்ந்தவர்களாக இருந்தாலும் தங்கவயல் மண்ணுக்காக தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் அர்ப்பணித்த ஒரு தலைவர். அவருடைய நினைவு புகழையும் சேர்த்து தங்கவயலிலே இன்னும் நாம் ஒரு சபதத்தை ஏற்க வேண்டும். நம்மளுடைய ஐயா செங்குட்டுவன் அவர்கள் சொன்ன பேரு, நம்மளுடைய முதல் சட்டமன்ற உறுப்பினர் ரிசர்வ் தொகுதியில் வெற்றி பெற்ற ஐயா சாமிதுரை அவர்கள், மறைந்த தங்கவயலுடைய சிங்கம் என்று போற்றப்பட்ட மறைந்த தலைவர் C.M. ஆறுமுகம் அவர்கள், இன்றைக்கு அதே போல மறைந்த தலைவர் ராஜகோபால் அவர்கள், அதே மாதிரி தங்கவயல்ல இன்னைக்கு தன்னுடைய சொத்தையே மக்களுக்காக உழைத்து இன்னைக்கு ஒண்ணுமே ஓடா போன தலைவர் S.R. சண்முகம் அவர்கள், இன்றைக்கு இந்த நிகழ்காலத்தில் தலைவராக மறைந்த தலைவர் பக்தவச்சலம் அவர்கள், இன்றைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மேலவாக இருந்த தோழர் T.S. மணி அவர்களுடைய நிகழ்வுகளை கூட நாம் முன்னெடுத்து அவர்களுக்கு கூட அவர் அந்தந்த நாளிலே அஞ்சலிகளை செலுத்துகின்ற போது இந்த ஒரு முன்னுதாரணமாக அமையும் ஒரு புது வரலாறு என்பதை இந்த நன்னாளில் அமரர் K.S. வாசன் அவர்களுடைய இந்த நன்னாளிலே உறுதியேற்போம் என்று சொல்லி அனைவரும் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து இந்த நேரத்தையும் பொன்னான நேரத்தையும் இந்த நிகழ்வுக்காக எனக்கு அமரர் K.S. வாசனை பற்றி என் தந்தையார் சொல்லிதான் நான் அவரை பற்றி நெருக்கமாக தெரிந்து கொண்டேன். சிறு வயதிலே நான் கேட்ட அக்டோபர் 14 என்று சொன்னால் காலையிலே 5 மணிக்கெல்லாம் தென்பகுதியிலே மெக்காபோனிலே பேசுவார்கள். அதற்கு பிறகு ஒலிபெருக்கிலே பேசுவார்கள். 1 மணி நேரம், 1.5 மணி நேரம் என் தந்தை அமரர் K.S. வாசனை பற்றி, மிக வரலாற்றை பற்றி எல்லாமே பேசுகின்றதை கேட்டு கேட்டுதான் நான் பேச்சு எப்படி பேச வேண்டும் என்பதை கூட தெரிந்து கொண்டேன். அமரர் K.S. வாசனுடைய படம் எங்கள் வீட்டில் இருக்கிறது. ஆனால் என்னுடைய தாத்தாவின் படம் எங்கள் வீட்டிலே இல்லை. அவர் அமரர் K.S. வாசனுக்கு ஒரு உதாரணத்தை சொல்லுகின்ற போது 10ஆம் கிளாஸ் படிக்கும் போது எங்களுடைய தாத்தா ஏர் பிளாஸ்ட்ல மறைந்த போது இந்த ஊரை விட்டே நான் போயிடுறேன், இன்னைக்கு நான் அனாதி ஆயிட்ட, யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி அழுது கொண்டு நடுத்தருவில் இருந்த போது அமரர் K.S. வாசன் உன் தந்தையாக நான் இருப்பேன் என்று சொல்லி அவரை அரவணைத்து அந்த இயக்கத்தில் இணைத்து அந்த அரவணைப்போடு அந்த இறுதி சடங்கை செய்த அந்த வரலாற்று நிகழ்வை அவர் தன்னுடைய தங்கவயல் தொழிற்சங்க வரலாறிலே முதல் பக்கத்திலே எழுதியிருக்கிறார். அப்படிப்பட்ட தலைவர். அவருக்கு மட்டுமல்ல, தங்கவயலிலே அரசியல் கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு, அவர் கம்யூனிஸ்ட் கட்சியாக இருந்தாலும் கூட அவரை ஏற்றுக்கொள்ளுபவர்கள் எல்லா அரசியல் கட்சியை சார்ந்தவர்களும் இன்றைக்கு அமரர் K.S. வாசன் அவர்களை ஏற்றுக்கொண்ட கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தனிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியாக கருதாமல் அனைத்து அரசியல் கட்சிகளும்
இன்றைக்கு ஒருங்கிணைந்து நடத்திய ஒரு நிகழ்ச்சி, மிக மகிழ்ச்சியான ஒரு நிகழ்ச்சி. இன்றைக்கு தங்கவயல் மக்களே புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு நிகழ்ச்சி, புரிந்து கொள்வார்கள் என்கின்ற ஒரு சூழ்நிலைக்கு முதல் உதாரணமாக இன்றைக்கு அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் பேசிய திமுகவை சேர்ந்தவர்கள், தலைவர் அறிவழகன் அவர்கள், இன்றைக்கு அதிமுகவில் பேசிய அதனுடைய தலைவர் பொன் சந்திரசேகர் அவர்கள், நாம் தமிழர் இயக்கத்தினுடைய தலைவர் ஜெயசீலன் அவர்கள், இன்றைக்கு அம்பேத்கர் இயக்கத்தினுடைய தலைவர் கருணாமூர்த்தி, மரியாதைக்குரிய கருணாமூர்த்தி அவர்கள், இன்றைக்கு இந்திய குடியரசுக் கட்சியினுடைய மூத்த அதனுடைய இயக்கத்தினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய அண்ணன் திலகராஜ் அவர்கள், இன்றைக்கு டாக்டர் அம்பேத்கருடைய தேசிய மன்றத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் தாடி அன்பழகன் அவர்கள், இன்றைக்கு காங்கிரஸ் கட்சியிலே இன்றைக்கு பேசப்படக்கூடிய பல தலைவர்களை சந்தித்த மரியாதைக்குரிய சகோதரர் சார்லஸ் அவர்கள், இன்றைக்கு அதே மாதிரி அம்பேத்கர் ஆர்மியினுடைய முருகன் அவர்கள், இன்னும் பல்வேறு யாராவது பெயரை விட்டிருந்தால் டிஎம்கே இயக்கத்தினுடைய குலோத்துகன் அவர்கள், இன்றைக்கு மரியாதைக்குரிய அறிவழகன் அவர்கள் பேசுகின்ற போது மிக அருமையான ஒரு வரலாறு, எனக்கு தெரியாத ஒரு வரலாறு, இன்றைக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு வரலாறு. இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. இந்த நிகழ்ச்சியினை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் தோழர் ஜோதிபாஸ் அவர்களே, நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றிருக்கின்ற ஆறுவழி தோழர் ஜோதிபாஸ் அவர்களே, இங்கு கூடியிருக்கின்ற அனைத்து கட்சி நண்பர்களே, தங்கவயல் பாதுகாப்பு இயக்கத்தினுடைய தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, மற்றும் இந்திய கம்யூனிஸ்டின் சார்பாக அருமை தலைவர் KS வாசன் அவர்கள் நினைவு நாளை இங்கு சிறப்பாக நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அருமை தலைவர் KS வாசன், நான் தோழன் சொல்ல மாட்டேன், ஏன்னு கேட்டால் அவர் தலைவர். தங்கவயல் தொழிற்சங்க ஒப்பற்ற தலைவர் அமரர் KS வாசன் அவர்களின் 48ஆம் ஆண்டு நினைவு அஞ்சலிக்கு வருகை தந்த உங்கள் அனைவரும் வருக வருக என வரவேற்று, தங்கவயல் தொழிலாளருக்காக அல்லும் பகலும் அயராது உழைத்து உண்ணாவிரத போராட்டங்களை நடத்தி சாதனை படைத்தவரும், அன்றைய அரசாங்கத்தின் அடக்குமுறையில் நாடு கடத்தப்பட்டவரும், பூதகூர் புளியாமரத்தில் அவர் பேச்சை கேட்பதற்காக தங்கவயலில் உள்ள அனைத்து தொழிலாளர் தோழர்களும் 11-12 கிலோமீட்டர் வரையிலும் சென்று அவருடைய பேச்சுகளை கேட்டு அவர்கள் என்ன சொல்கிறார்களோ அதன்படி நடந்து பல போராட்டங்களை படைத்து தொழிலாளர்களுக்காக பல சாதனைகளை செய்த நினைவஞ்சலி தினத்தில் அன்னதான நிகழ்ச்சி நடைபெறும். அனைவரும் இதில் பங்கு கொண்டு சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். கிருஷ்ணன் ஜெய் அவர்களும், சக்தி இந்தியன் ஆர்மி அவர்களும், லட்சுமிகாந்த் ரூபன், விஜய் பிரபாகர் மற்றும் தேவசுந்தரமணி, ஸ்ரீகுமார், கார்த்திக், நீதிச்செல்வன் இவர்கள் தலைமையிலே அன்னதான நிகழ்ச்சி ஆரம்பிக்கப்பட இருப்பதால் அனைவரும் வந்து நிகழ்ச்சியில் பங்கு கொண்டு இந்த அன்னதானத்தை சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுது அருமை தோழர் ஸ்ரீகுமார் அவர்கள் தலைவரை பற்றி இரண்டொரு வார்த்தைக்கு. கம்யூனிஸ்ட் கட்சியின் தாலுகா கவுன்சில் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்வானது தங்கவயல் ஒரு வரலாறு உண்டு என்றால் அது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வரலாறு தான் தொடங்குகிறது. வெள்ளக்காரனுக்கு முன்னாடியும் சரி, வெள்ளக்காரனுக்கு பின்னாடியும் சரி, சுதந்திரத்துக்கு முன்னாடியும் சுதந்திரத்துக்கு பின்னாடியும் இங்க தங்கவயலின் வரலாறு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு வரலாறு. அந்த வரலாற்றுக்கு சொந்தக்காரரான தோழர் KS வாசன் நினைவு நாளில் இந்த கிளை சார்பாக இந்த போர்டுக்கு ஒரு வரலாறு இருக்கு. அந்த போர்டுல நான் அப்பத்திலிருந்து பார்க்கவே அவர் படம் வரைஞ்சிட்டு அண்ணன் நீதிசெல்வன், அண்ணன் GS மூர்த்தி, அண்ணன் சதி இவங்களுடைய பேருக்கு வந்து தொடர்ச்சியா அவங்க இருந்திருக்காங்க. இந்த போர்டை நிறுவி அவர் காலங்காலமாக எங்களுக்காக இருந்தவர், அவங்களுக்காக நாங்க இருப்போம் அப்படின்றத நினைவாக தான் இந்த நான் போர்டை பார்க்குறேன். அதுல அவருடைய வரலாற்றுல அவருடைய பங்கு ரொம்ப முக்கியமானது. தொழிலாளிக்காகவே வாழ்ந்தவர், தொழிலாளி வர்க்கத்துக்காகவே இறந்தவர். இப்படி